அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து டிவிகே கட்சியை நம்ம விமர்சனம் செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களின் செயல்கள் நடவடிக்கைகள் பார்த்தால் கேலிக்கூத்தாக இருக்கிறது. நாம் எதற்காக வாக்களிக்கிறோம் என்ற என்றும், ஒருவரை எதற்காக ஆதரிக்கிறோம் என்றும், அவருடைய செயல்பாடுகள் என்னவென்று புரியாமல் இந்த தற்கூறிகளாக இருக்கிறார்கள் என்று தான் நம்மளால் புரிய முடிகிறது. ஏனென்று சொன்னால், விஜயின் தவக்கம் நடந்த சேட்டைகளை நம்ம எல்லா சேனல்களையும் கழுவி ஊத்துறாங்க. இவருடைய செயல்பாடுகள். ஒரு புது அரசியலை முன்னெடுக்க வந்த விஜய் அவர்கள் எந்த விதமான தொண்டர்களை உருவாக்கிறார்கள் பாருங்க. தான் தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து மக்கள் போராட்டங்களை எப்படி நடத்து ஒரு தெளிவான அறிக்கைகளையோ, இல்லை எதிர்கால அரசியல் குறித்து அறிக்கைகளையோ, இதற்காக மக்களை ஈர்த்து இதுதான் நமக்கு அடுத்த தலைமுறைக்கான புதிய முன்னெடுக்கிறார், இது சரியான பாதை என்று புரிந்துணர்வு கொன்று இந்த தொண்டர்கள் வந்திருக்கிறார் என்றால் ஒருபோதும் இல்லை. அந்த நேர்காணலை பார்த்தீங்கன்னாக்க ஒரு சேட்டைகள், சரியான சேட்டைகள் போட்டு வீடியோ டான்ஸ் எடுத்து போடுறது, ஒருத்தன் அவங்களே கலாச்சிக்கிறானோ, அவனுக்கு ஓட்டு ஐடி இருக்காடா அப்படின்னு அவனே கலாச்சிக்கிறானோ, பேட்டி கொடுக்கும்போது டிவிக்குங்கிறானோ, கொள்கை என்னடான்னு கேட்டால் டிவிக்குன்றானோ. அது அந்த கோஷத்தில் அந்த கூட்டத்தில் சீமான் ஒழிக்கணும் பொழுது அவர் மாற்று அரசியல் நோக்கி வந்திருக்குன்னு சொன்னால், சீமான மாற்று அரசியல் வந்தால் சீமான ஏன் ஒழிக்கணும்னு சொல்ல வேண்டும், திமுக ஒழிக்கணும்னு சொல்ல வேண்டும். அது ஒழி என்பது கூட சீமான் நாம் தமிழர் கொள்கை ஒழி என்பது கிடையாது. நமது கொள்கையை நம்ம வாழ வைக்க வேண்டும். அவர்கள் தானாக அரசியல் விலகி விடுவார்கள். அதுதான் சித்தாந்தம். நம்ம தமிழ் வாழகன்னு சொல்ல வேண்டும், பிறமொழி ஒழின்னு சொல்லக்கூடாது. நம்ம கட்சி வளர வேண்டாம், பிறகு ஒழின்னு சொல்லக்கூடாது. நம்ம வளர்ந்து விட்டாலே அவர்கள் விழுந்து விடுவார்கள். ஆனால் அந்த புரிதலற்ற கூட்டங்கள் அந்த மாநாட்டில் சென்று சீமானை ஒழிக்க கோஷம்படியாக தான் அவர்களோட தற்கொலைத்தனமாக புரிகிறது. எதுக்கெடுத்தாலும் என்னடா கொள்கைன்னு கேட்டால் டிவிக்கேன்றான். எதுக்கெடுத்தாலும் டிவிக்கே விஜய் இப்படி எந்த புரிதல் நம்ம எதுக்கு நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம், நாங்கள் குடும்பத்தோடு வந்துட்டோம், சுற்றுலாவுக்கு பார்க்க வந்தால் பார்ப்பது போல் ஒரு பெருமிதமாக பேச கொடுத்தார்கள். எதற்காக வந்தார்கள்ன்றால் நாங்கள் விஜய் சின்ன பிள்ளையே ரசிகனாக இருக்காங்க, ஒரு தடவையாவது பார்த்துட்டோம் அப்படின்றாங்க. கொள்கை இருக்கா? கொள்கை இல்லை. சென்ற தலைவர்கள் 5 தலைவர்களை முன்னோடிய கொள்கை தலைவர் வச்சிருந்தார். பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், காமராஜர் இவங்களெல்லாம் வச்சிருந்தார். சரி, அவர்களை மாற்று அரசு எல்லா சமூக மக்களையும் கவர்வதற்காக சரி கொள்கை தலைவர்களும் சரி போராளிகளும் சரி தமிழர்களை முன்னிறுத்துகிறார் என்று ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்களை பற்றி பேசினார்கள்னா அந்த மாட்டில் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் தலைவர்களாக வச்சிருந்தார். தற்போது இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ணாவை வச்சுட்டாரு. இவருடைய கொள்கை தான் என்ன, இவர் அரசியல் தான் என்ன, எல்லாத்தையும் குழைச்சி அடிப்பதா? இதுதான் கொள்கை நிலைப்பாடு அவருக்கு. இந்த மாநாட்டில் பேசினதெல்லாம் காமெடியாக பேசிக்கொண்டிருக்காரு. உங்கள் விஜய், உங்கள் அம்மா மாமா, இதுதான் ஏதாவது கொள்கை பேசியிருக்காங்களா? அந்த மதுரையில் போட்டியிடுறது கூட திருப்பரம் தெற்கு, மேற்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம் இதை சொல்லிட்டு கூட பேப்பரில் எழுதி வச்சு தான் ஒரு தலைவர்னு சொல்லணுமா? அப்போ இவருடைய ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கான அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை இல்லை, அவர்களிடம் இல்லை. நம்மளை போன்ற சாதாரணவர்கள்லாம் இல்லை இளைய மக்கள்லாம் தெளிவாக பேச முடியாது. பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அரசு நடத்துகிறவங்க கொண்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுகின்ற போது தெளிவான அறிக்கைகளோட பிரச்சனை மக்கள் தெளிவுபடுத்த வேண்டும், அதன் மூலம் ஈர்க்க வேண்டும். அப்படி ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் கோமாளி கூட்டமாக ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி போல தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அதில் விஜயை பார்க்கறது என்னனால மக்கள் வெயில சுருண்டு மடம் தூங்குறானோ, இவருக்கு மேற்கூரைகளை அமர்த்து ஏசிகள் அமைத்து நல்லா கம்பீரமாக உட்காந்து கொண்டு நல்லா ஹாயாக பேசிட்டு அதை கொண்டு கலாய்ச்சிட்டு பேசிட்டு போயிட்டாரு. அங்கே நின்றவன் தொண்டன்னா காலையில் வெயில சுருண்டு விடுறான் தண்ணி கிடைக்காம. போன தடவை பாத்ரூம் கழுவ தண்ணி இல்லை, இந்த தடவை குடிக்கிற தண்ணி எடுத்து பாத்ரூம் கழுவிருக்கிறான். அந்த இந்த ரேம்ப் வாக்கில் ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு ரசிகராக இருந்தால் ஒரு கவர் ஈர்ப்பு இருக்குங்க. அதாவது இவங்களெல்லாம் கொள்கை சுத்தந்தோடவும் ஏற்கல, ஈர்ப்பு கவர்ச்சி இதில் தான் போயிருக்கானோ நான் என்ன செய்வார் அறிவிப்புறன்னு அரசியல் அறிவாது அப்படிலாம் ஏறல. எதுக்கெடுத்தாலும் விஜய் இன்னும் ரசிகன் ஆச்சு இல்லை, நல்ல பக்குவமற்ற தொண்டர்கள் உருவாக்கியிருந்தாங்க. அவன் இன்னும் என்ன சொல்கிறான்னு கேட்டிருக்கானோ. இந்த மரத்தில் ஏறுவான்னு தெரிஞ்சுதான் கிரிஸ் தடவானோ, மரத்தில் பனைமரத்தில் ஏறுவான்னு சொல்லிட்டு தான் அந்த பேரியட் அமைச்சிருக்காங்க. அதுலேயும் பனைமரத்தில் ஏற்கூடிய காமிக்கிறான். இதுவும் கேவலம்னு சொன்னாக்க அப்படி ரசிக வருவதுன்னா தடுத்து நிறுத்தி அவர்களை சொல்லலாம். ஆனால் அசால்ட்டாக தூக்கி தள்ளி விட்றானோ, தூக்கி விட்றானோ, கீழே போடுறானோ, அதை விஜய் எடுக்க கொண்டு போயிட்டுருக்காரு. அப்போ இந்த தொண்டர்களுக்கும் அது கூட நெருக்கமாக இல்லை. அவர் தன்னை பாதுகாத்து தான் குறிக்கோளாக இருக்கிறாரு. இது இன்னும் மனதில் நிலை கொடியை தூக்கி போகிறானோ, தூக்கி இடத்துல போட்டுட்டு கோமாளி வேஷம் தான் போட்டு இருக்காரு அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள். கொள்கை ஏதாவது பேசினாரா? கொள்கை கோட்பாடுகள் ஏதோ கொள்கை ஏதாவது பேச போகிறாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை. தெற்கு விஜய் சொல்லிட்டு இருக்காரு.
இந்த எம்ஜிஆர் அண்ணா பற்றி வச்சிருக்காரு. அந்த கட்சி தான் அதுக்கு தான் 2 கட்சி திராவிட கட்சி இருக்குதே. அவங்களோட கொள்கைகள நீ எடுத்து போட்டுக்கிறதுக்கு, நீ செய்ற செயல்களை செய்றதுக்கு அவங்களும் செஞ்சுட்டு போயிடுவாங்கல்ல. அவங்க செய்ற தவறுகள் எதுல மாற்றம்னு தான் நீங்க வந்திருக்கீங்க. என்னதான் மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு கோழி கும்மாளி கொட்டலாம் வருது. சீமான் எப்போ மாட்டுக்கறி சாப்பிடணும்னு சொன்னாரு? ஒரு தடவ சொல்றான். ஒரு தடவ மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்றாரு. ஒரு தடவ சாப்பிடாம என்னதான் அவன் இருக்கான். அப்ப இவரோட என்ன அரசியல் நடக்குது, சீமான் என்ன பேசுறாருன்ற அறிதல் கூட புரியாம தான் இந்த கோமாளி கூட்டத்த வளர்த்து வச்சிருக்கீங்க. ஒரு லேடி பெடுத்து எங்க விஜய் மாமாங்குது. எனக்கு பொச்சன கட்ட பிடிக்காது. விஜய் மாமா தான் பிடிக்கும்ங்குது. ஒரு மாமா இழிக்குது ஒரு லேடி. இல்ல வெக்கம் காட்ட லேடியா இருக்கும் பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் டிவி கேட். கொள்கை என்ன டிவி கேட். எதுக்கு எடுத்தாலும் டிவி கே. சரி இது ஒரு தற்கூரி கூட்டத்த உருவாக்கி இருக்காரு. எல்லா சேனலும் சும்மா இல்ல. அடிச்சு கழுவி ஊத்துறாங்க. இது தேராதுன்ட்டு. இப்படி ஒரு தற்கூரி கூட்டத்த உருவாக்கி இருக்கு. அணில் குஞ்சு கூட்டத்த உருவாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு. அணில் சொல்லிட்டு சொன்னாக்கா சீமான் என்ன சொன்னா, அணில் என்று அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது அணில் போல உழைத்தோம் என்று விஜய் அவர்களே கூறியதாக ஒரு தகவல் இருக்குது. அதை வைத்து தான் இவர்கள் அணில் என்று இப்போது விமர்சனம் சொல்கிறார்கள். மற்றவர்கள் யாரும் தானாக வந்து பெயர் வைக்கவில்லை. அவர் கூறியது தான் இது கொண்டு சொல்கிறார்கள். இப்படி சீமானை முன்னாடி ஆதரவு கொடுத்தாருன்னு புதுசாக வருகிறார். நல்ல கொள்கை கோட்பாடு இருக்கும், ஒரு சித்தாந்தம் இருக்கும், நல்ல வழியில் ஒரு அரசியல் தொடங்க வரட்டு தான் ஆதரவு கொடுத்தாரு. இப்படி ஒரு மிக மோசமான திராவிட அரசியலை போன்ற அதில் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நடந்தது கூட்டத்தில் இருக்கு அடித்து சேரலாம் ஒடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த கூரையெல்லாம் எடுத்து கீழே தரல போட்டு அந்த வெயில் தாக்குதல் எடுத்து மேலே மேலே போத்திட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. கடைசியாக கூட்டங்கிறது இதுதான். சேர அடித்து நொறுக்கி உடைக்கி அந்த ஒப்பந்தக்காரர் வந்து தமிழ்நாட்டில் கான்ட்ராக்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் கேரளா தான் இறக்கியிருக்காங்க. அந்த ஆளுக்கு கதறாரு. ஒரு கூட்டத்தை தற்கொலை கூட்டத்தை நான் பார்த்தே கிடையாதுன்னு அந்த அந்த கான்ட்ராக்டுக்காரர் கூறுகிறார். இவர்கள் நிலைப்பாடு இதுதான். இந்த தற்கூரி அரசு எவ்வளோ ஒரு கேவலமானது. சீமான விமர்சனிக்க முடியாது. இவன் சொல்கிறான் ஒருத்தவன் சொல்லுகிறான் சீமன் நான் ஒன்றா இந்த இது பழைய தலைலாம் போட்டு வச்சுட்டு போட்டா விட்டு கொண்டுட்டு அவ்வளோ என்ன பயனு இப்போ தலைவர் பற்றி பேச வேண்டியதானே? ஏண்டா அறிவட்ட முண்டமே, நம்முடைய வரலாறுலாம் அழிக்கப்பட்டு நீ தமிழனா இல்லாமல் இப்படி திராவிடம் முட்டு கொடுத்த காரணம் இவங்க தான்டா. நம்முடைய வரலாறு நமக்காக பாடுபட்டவர்கள் நம்ம முன்னோர்கள் யார், நம்ம தலைவர்கள் யார், இவர்களை முன்னிறுத்தாமல் பிறவங்களை முன்னிறுத்தி கொண்டதுனால தான்டா இப்போ உங்களுடைய அடையாளம் பற்றி இருக்கிற. அவர்களை வரலாறு படித்தான் உனக்கான பாடுபட்டவன் யார், உனக்காக உழைத்தவன் யார், அவர்கள் தான் நிறுத்தணும். அதை பற்றி பேசினதும் உனக்கு உணர்வு விடும். அவளை தான் போற்ற வேண்டும். மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம வேலுநாச்சியாரை கொண்டாடாமல் ஜான்சனை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே, பெரிய பிரியாணி இருக்கு. நம்ம தமிழ்நாடு இருக்கிறாரு, அயோத்திதாஸ் பண்ணி இருக்கிறாரு, ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறாரு, மாக்கி சிங்கிறாங்க. இதுக்காக தனி பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. இப்போ செஞ்சி கொட்டையை மீட்டு கொண்டு கொண்டு பண்ணாங்க. அதில் வரலாறு பண்ணாங்க. இப்படி தமிழர்கள் வரலாறுகளும் தமிழர்கள் பாடுபட்டவர்களும் ஊரெல்லாம் எடுத்து பேசுகின்ற இந்த நாம் தமிழ் கட்சியோட வந்து புரிதல் இல்லாமல் சீமானத்துக்கு மரத்தை கட்டுப்பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பழைய தலைவர் பற்றி போயிட்டு இருக்கான். இவன் தான் அவர் அறிவு அவ்வளோதான். இவங்க வந்து இந்த அரசியல் விஜய் ஆதரிக்கணும்னாக்கா இவர் நல்ல கொள்கை கோட்பாடு நல்ல அரசு உருவாக்காரு, மாற்று ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்ல திறமையான அப்படிலாம் இல்லை. ரசிகன் எனக்கு பிடிக்கிற இது எவரை முக்கால்வாசி யாரை பற்றி கேட்டாலும் விஜயை பிடிக்குங்க, அவ்வளோதாங்க வந்து பார்க்கணும். ரொம்ப நாளாக ஆசைங்க. அதுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதை பார்க்கணுங்கிற தோணியில் தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கான். அவங்க சாயந்தரம் தான் நின்று கலப்பில் வந்து அரை மணி நேரம் பேசுகிறதுக்கு அவன் 2 மணி நேரம் வந்து காத்து கிடக்குறானோ, பசி பட்டினியோட கிடக்குறானோ. அங்கேருந்து உணவு பட்டலில் கொடுத்த உணவு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கான்ட்ராக்ட் கமிஷன் இந்த உணவு கடை நடத்தணுன்னாக்க கமிஷன் 200 கமிஷன் எடுத்துருக்கான். அவன் என்ன பண்ணான், உணவு 50 ரூபா 70 ரூபா கூடு 40 ரூபா விற்றுக்கான்றான். குக்கா ரைஸ் பிரியாணி ரைஸ் வெறும் குஸ்கான்னு சொல்லுவாங்க, அது 80 ரூபா வந்துருக்கான். ஏன் விற்கிறான்னாக்கா நீங்கள் இப்போயே கமிஷன் வாங்கினாக்கா இப்போ அராஜகம் பண்ணினாக்கா ஆட்சிக்கு வந்து என்னென்ன பண்ணுவீங்க? டோல்கேட்டை உடச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, வருஷம் நிற்காம பண்ணால் கூட டோல்கேட்டை உடச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு தற்கூறு கூட்டமான அரசியல் உருவாக்கி வச்சுக்கிட்டு இது மாற்றி அரசியல் சீமான விமர்சி கொண்டு இருக்கிறீங்க. இந்த மாற்றி அரசியல் நடத்துறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்கள் இந்த வாக்கு என்பது இந்த வீணடிக்க விட்டுறாதீங்க. கமல் வந்து 4% 3% வீணடிச்சிங்க. ஒரு மாற்று அரசு வந்து வாக்கு எவ்வளோ வலிமையானது என்பது இந்த டிவி அரசியல் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களுக்கு விமர்சனம் புத்தகம் சொல்லவில்லை. இந்த வாக்கு எவ்வளோ வலிமையானது. இந்த 14 ஆண்டு நாம் தமிழ் போராடி கொண்டு வருகிறது. திராவிட கட்சியோட அவ்வளோ பேர் கட்சியில் வீழ்த்தி இன்னும் வர வேண்டும் என்றால் நமக்கு வலிமை தேவை. அப்போ திரைக்காட்சி கூட விஜய் அவர்களும் மதிப்பு இருக்குது அப்படிங்கிற கோணத்தை தான் வரவேற்றார். இது சேர்ந்தால் ஈஸியாக வென்று விடலாம். ஆனால் எல்லாம் திராவிட கட்சி விளைவிக்கிட்டே இருக்கிற ஊர்களும் விலை கொண்டே இருக்கிறார்கள். சரி எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு மிக பெரிய ஆபத்தாக இருக்கிறது விஜய் அவர்கள். எந்த ஒரு அரசியல் வாக்கு பதில் இல்லாமல், எந்த ஒரு மக்கள் போராட்டம் பின்படுத்தாமல், எந்த சிறந்த சொல்லையும் செயல்படாமல் ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் கட்டமைக்க எடுக்கிறது. 20% ஓட்டு 18% ஓட்டு கட்டமைத்து எப்படி ஒரு தவறான அரசியல் தலைவர்கள் உருவாகுவதற்கு இந்த ஊடகங்களும் துணை போகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சீமானுக்கு எதிராக இந்த திமுககள் திட்டமிட்டு வேலை செய்ய களமிறக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஜயை வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை பற்றி பேச வேண்டும் சொன்னால் நம்ம வந்து இவருடைய செயல்பாடுகள் மிக பயங்கரமாக இருக்கிறது, ஆபத்தானது. இப்படி தவறான தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகுங்கிறது ஒரு திறமையற்ற ஆட்சியில் என்ன ஆகணும் வந்து தற்போது பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தயவுசெய்து விஜய் ரசிகர்கள் நாங்கள் விமர்சனம் செய்வதற்காக பேசவில்லை.
நல்ல அரசியலை உருவாக்குவதற்கு நீங்கள் செந்தமிழ் சீமானவர்கள் என்ற நிலையை பாருங்கள். அவர்கள் எடுக்கின்ற செயல்கள் எல்லாம் எதிர்காலத்திற்கு சிந்தனைகள் புரிகிறது. மக்களுக்காக பேசப்படுது. இன்றைய சுயநல தேவைக்காக பயன்படல. எதிர்கால அரசியல் எதிரான மக்களும் அனைவரும் பயன்படுத்தக்கூட ஒவ்வொன்றும் திட்டங்களையும் பேசுகிறார். ஒரு மக்கள் பிரச்சனை பங்கெடுத்துக் கொள்கிறார். பனையூரிலே வீட்டிலே அடங்கி கொள்ளவில்லை. சிங்கம் சிங்கம் கதை சொல்றாரு. சிங்கம் வந்து வேட்டையாட தான் வெளியே வருமா? சிங்கமே கடைசியில் வேட்டையாடாதான். பெண் சிங்கம் தான் போய் வேட்டையாடுமா? அதை பிடிங்கிட்டீங்கம்மா. ம் சீமான் சொன்ன குட்டி கதை, இந்த அரசர் கதை, அந்த நெல்லை கொடுத்து விதைச்சிருவாங்க. ஒரு கதையை சொன்னாங்க இருக்கு. அதில் வந்து ஒரு அரசர் சொன்னாராம் அந்த கதையில் வந்து, யாருக்குமே நான் எப்படி ஒரு விதை முளைக்கும், எல்லோரும் வேற 10 விதை கொடுத்து முளைச்சிருக்காரு. அடுத்த வாரிசு அரசன் யாருங்கிறதுனால அந்த கதையில் வந்து ஒருத்தர் மட்டும் தான் நெல் விதையில விதைக்க முளைக்கவே இல்லைங்க ஐயான்னு வந்து வந்து அந்த அரசர் சொல்கிறாரு. நீ தான் உண்மையானவன் சொல்கிறாரு. எல்லாம் வியப்படைகிறாங்க. ஏன்னு சொன்னால், எல்லாம் நன்றாக விளைவித்து இருக்கிறோம், எங்களை தேர்வு செய்யவில்லை கேட்டோன்னா, நான் கொடுத்ததெல்லாம் அவித்த விதை, ஒன்று மட்டும் தான் அது முளைக்கவில்லை என்று உண்மையாக சொல்லுகிறேன் அவர் கருத்து கொடுக்கிறார். இப்படி இவர் சொல்கிறாருன்னா, இவர் தான் உண்மையான விஜய் என்பது நிலையத்தை முன்னின்றதை பார்க்குறார்கள். அதுவும் காப்பி எடுத்தது. சீமான் அவர்கள் சொன்ன கதை காப்பி எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 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 கதை சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு நல்ல அரசனை இவடல் அவடல்னு ஒரு திருக்குறள் வரும். எவட கண்ணு இருந்துன்னு ஒரு திருக்குறள் வரும். அது சரியா புரியல. அது திருக்குறளும் காப்பி அடிச்சது தான் அது. அது ஒரு இவரு கண்டுபிடிச்சா ரொம்ப அதட்டிக்க வேண்டாம். நம்ம குறள் தான் சொல்றேன். நீங்க இது வந்து அப்படின்னு சொல்றான். எதை எவனை அறிந்து அதை வந்து அவங்களுக்குள்ள வந்து எதை நல்லா பார்த்து ஆராய்ந்து ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற ஒரு குறள் அது. திருக்குறள். திருக்குறள் நமக்கு ஞாபகம் வரல எனக்கு சரியா. இது எல்லாமே காப்பி அடிக்க வேண்டியது. அ அந்த நீர் தொட்டிலாம் அமைத்தன பெரியவே பேசுனாங்க. பார்த்தா அது ஒரு டப்பா வச்சிருக்கோம். நீர் தொட்டி கீழ போட்டிருக்கோம். எந்த அவசரமும் தண்ணி தட்டுப்பாடுகள் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதுவும் சீமான் நடத்திய அ கோவை ஒடிஷா நடத்தப்பட்டாங்க மே 18 அதில நடைபெற்று தான் இந்த புதிய மாற்றத்த நீர்க்குழாய் அமைத்தாங்க. சரி அதையும் காப்பி அடிச்சீங்க. அதையாவது சரியாக வந்துச்சா? தண்ணி வந்துச்சா? அதுவும் வரல. இப்படி எல்லாமே காப்பி எடுத்து ஒருத்தன பத்தி ஒரு எக்ஸாம் எழுதுனா என்ன ஆகும் தெரியுமாக்கா? காப்பி எடுத்தா முழுமையான ஆன்ஸர் அவன பார்த்து காப்பி அடிக்க முடியாது. அரைகுறையா எழுதி வச்சா அரைகுறையா தான் ஒரு பதில் வரும். அதுக்கேத்த மாரி தான் வரும். அதனால காப்பி அடிக்கிறத விட்டு சொந்த புத்தியில காப்பி அடிச்சுட்டே இருந்தா எத்தன நாள் காப்பி அடிக்க முடியும்? சுய புத்தியில இருக்கிறவன் தான் தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன செஞ்சு கொண்டு போயிட்டே இருப்பான். அதான் நாம் தமிழர் கட்சி. காப்பி அடிக்கிறவன் பின்னாடி காத்துட்டே இருக்கான். அடுத்து அவன் என்ன செய்வான்? அடுத்து என்ன செய்வான்? எப்ப காப்பி அடிக்கலாம்? அடுத்து என்ன செய்வான்? எப்ப காப்பி அடிக்கலாம்? ஏன்னு சொன்னா, நீங்க இப்படி காப்பி அடிச்சீங்கன்னாக்கா, நாம் தமிழர் முன்னெடுக்கிற அரசியலையும், நாம் தமிழர் சிந்தாமணி ஒவ்வொரு திட்டங்களையும் இந்த மீடியாக்கள் அதிகம் காமிக்கப்படுவதில்லை. அதை காப்பீடு செய்கின்ற விஜய் அவர்கள், இவர் தான் வந்து புதுசா இந்த ஒண்ணு உருவாக்குறார். பிரம்மாண்டமா அமைக்கிறார். மக்கள் கூட்டம் கூடுனாங்க. அந்த கூட்டத்தில ஒரு லட்சம் பேர் இல்ல. சும்மா பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அ இப்படி ஊதி பெரிய பிம்பமா காட்ட அமைக்கிறது. மிகப்பெரிய ஒரே ஒரு சொல்லுறோம். இந்த தீவிக அரசின் முன்னிலை சென்ற மிகப்பெரிய ஆபத்தானது. நமக்கு சரியான நேரம் கிடைக்கவில்லை. அதனால ஒரு வாரமா இந்த வீடியோவ பதிவிட அந்த காலமாசம் 1 மாதமாக சரியாக போட முடியவில்லை வீடியோக்களும். இந்த வீடியோ போடுவதற்கு காரணமே 1 வாரமாக நமக்கு நிறைய நேரம் கிடைக்கவில்லை. தினம் தினம் நம்ம செய்தியில நடக்கிற அரசியல் விஜய் ரசிகர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். விஜயுடைய வாக்கு மிக மிக ஆபத்தான வாக்கு. அந்த வாக்கை வீணடிக்க வேண்டாம். சரியான தலைவர் தேர்ந்தெடுங்கள். நன்றி, வணக்கம்.